இப்படி ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? நீ போடா. அம்மா சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டேன். நீங்க எதுவும் பதட்டப்படாதீங்க. ஒரு நிமிஷம். ஹலோ, எங்க கண்ணு பற்றும் போலகுது கண்ணு. ஆமாண்டி, பிள்ளைங்க வெளியில போயிட்டு வந்த உடனே இதுங்க ரெண்டுக்கும் சுத்தி போடணும். சரிங்க அத்தை, அப்ப கிளம்புறோம். போயிட்டு வரமா? சரிம்மா, பாத்து போயிட்டு வாங்க. துர்கா ஆண்டி கால் பண்றாங்க. சரி, நான் வேணா அப்புறம் பேசிக்கிறேன். வா பாண்டி. ஏய், ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போகுது. என்னன்னு ஒரு வார்த்தை கேட்டுரு. அப்படிங்கிற எட்டு பேசிருக்கண்ணு, இன்னான்னு கேளு. ஹலோ மலரு, விஷயத்தை கேள்விப்பட்டியா? என்ன விஷயம்? உங்க அப்பா இருக்காருல்ல. அப்பாக்கு என்ன? யோ, இன்னும் சம்பந்திக்கு அவரை சொல்லுங்க. அப்பாக்கு என்ன? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க மலரு. ஏய், என்னாச்சு? இன்னா மலரு? ஹலோ மலரு, அப்பாவை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்களா பாண்டி? போலீஸ்? சரி கண்ணு, அண்ணனுக்கு ஒண்ணே ஆயிருக்காது. நீ உடனே போய் அப்பாவை போய் பாரு. டேய், இட்டுன்னு போடா. பாத்து போடா பாண்டி. சொல்லுங்க, எவ்வளவு நாளா நீங்க செக்யூரிட்டி வேலை பாக்குறீங்க? அது இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வேலைக்கு சேர்ந்தேன். சேர்ந்த உடனே உங்க வேலையை காட்டிட்டீங்க. சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. சொல்ற விதத்துல சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும். சார், யோ ஏட்ட, இங்க வாங்க. சொல்லுங்க சார். மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க. ஓகே சார். சார், எதுக்கு சார் எஃப்ஐஆர்லாம்? நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? சார், எதுக்கு சார் என்ன கூட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது சார். ஏங்க, நீங்க பயங்கரமான ஆளுங்க சார். பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி என்னையே கேள்வி கேக்குறீங்கல்ல? நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் சார். இங்க பாருங்க, நீங்க வயசுல பெரிய ஆளுன்னு நான் பாக்குறேன். நீங்களா சொல்லிட்டா நல்லது. சார், என்ன சார் நான் சொல்லணும்? அப்படி வாங்க வழிக்கு. பணம் எங்க? பணமா? சார், எந்த பணம் சார்? நேற்று நைட்டு சூப்பர் மார்க்கெட்ல திருநீங்கல்ல, அந்த பணம். சார், திருடுனா? சார், நான் எதுவும் திருடல சார். எனக்கு தெரியாது சார். இப்ப நீங்க சொல்லிதான் சார் எனக்கு தெரியும். கான்ஸ்டபிள் சார், இங்க வாங்க. சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். குறவை. எஸ் சார். சார், சார் எழுந்திருங்க. என்ன சார்? ஹலோ, என்ன சார் இது? எதுவும் பேசாதீங்க, பேசாம போங்க. சார், நான் சொல்றதெல்லாம் உண்மை சார். என்ன நம்புங்க சார். சார், சொன்னா புரிஞ்சுக்கோங்க சார். சார், போங்க சார். சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். உட்காருங்க, உட்காருங்க. சரி, வச்சிடறேன். வணக்கம் சார். சார், எங்க அப்பாவை பார்க்கணும். கடையில திருட்டு போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தது நீங்க தானே? ஆமா சார், நான் தான் சார் கொடுத்தேன். இப்ப நானே வாபஸ் வாங்கிக்கிறேன். மாப்பிள, கம்ப்ளைண்ட் கொடுத்தது வாபஸ் வாங்கினா திருட்டு போனதை எப்படி ரெக்கவர் பண்ணுவீங்க? மாமா, அதை விட இப்ப அப்பாவை வெளியே கொண்டு வரதான் முக்கியம் மாமா. சார், நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன் சார். எங்க அப்பாவை எங்க கூட அனுப்பி வைங்க சார். இங்க பாருப்பா, எஃப்ஐஆர் போட்டாச்சு, அக்யூஸ்டையும் பிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் கேஸை தான் க்ளோஸ் பண்ணணும். கம்ப்ளைண்ட் எல்லாம் வாபஸ் வாங்க முடியாது. சொந்த மகனோட கடையிலேயே அப்பா திருடுவாரா சார்? கொஞ்சம் மனிதாபிமானத்தோட யோசிச்சு பாருங்க சார். உங்க அப்பா செக்யூரிட்டியா வேலை பார்க்கறது உங்களுக்கு தெரியுமா? ஏன் அப்படி பண்ணாரு? எங்ககிட்ட சொல்றது கஷ்டப்பட்டுட்டு சொல்லாம இருந்திருக்கலாம் சார். உங்ககிட்ட சொல்றதுக்கே கஷ்டப்படுறவரு உங்க கடைக்கு ஏன் டியூட்டிக்கு போகணும்? சரிங்க சார், அவர் அங்க டியூட்டிக்கு போனதாவே வச்சுக்கோங்க சார். அதுக்காக அவர் தான் திருடினார்னு எப்படி சார் சொல்ல முடியும்? தம்பி, நான் சொல்லல, சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் தான் சொல்லுது.
என்ன சார் சூழ்நிலை சந்தர்ப்பம்? இங்க பாருப்பா, நாங்க ஒண்ணு இங்க சும்மா உட்கார்ந்துகிட்டு விசாரிக்காம இல்ல. உங்க அப்பாவுக்கு பேங்க்ல இருக்கிற கடன் வரைக்கும் எங்களுக்கு தெரியும். உங்க அப்பாவுக்கு இன்னைக்கு தேதிக்கு 8 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது. அதுக்காக எங்க அப்பா தான் திருடினாரு முடிவு பண்ணிடுவீங்களா சார்? ஏங்க, உங்க அப்பா பக்காவா பிளான் பண்ணி நீங்க கடையை சாத்திட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நடு ராத்திரி வீட்டுக்கு வந்து சாவி எடுத்துட்டு போய் கடையை திறந்து பணத்தை எடுத்துட்டு கடையை அதே மாதிரி பூட்டிட்டு விடியறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்து சாவியை வச்சுட்டு நல்ல ஒரு மாதிரி படுத்துக்கிட்டாரு. என்ன சார் உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேசிட்டே போயிட்டு இருக்கீங்க? இன்ஸ்பெக்டர் சொல்றீங்க, நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் மாப்ள. அப்ப எங்க அப்பா தான் பணத்தை எடுத்துட்டாருன்னு சொல்றீங்களா மாமா? ஐயோ மாப்ள, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல. நாங்க தான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறோம்னு சொல்றோம் இல்ல சார். புரிஞ்சுக்கோங்க சார். நான் தான் எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னு சொல்றேன்ல. வேணும்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க. என்ன என்ன பண்ணணும் சார் சொல்லுங்க. திருடு போனது 3 லட்சம் ரூபாய். அந்த பணத்தை கொடுத்துருங்க. நாங்க ஏதாவது பழைய அக்யூஸ்ட் வச்சு பணத்தை ரெக்கவரி பண்ண மாதிரி கேஸ முடிச்சிடறோம். நீங்க உங்க அப்பாவை சந்தோஷமா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. 3 லட்சம் ரூபாய். என்ன பணம் இருக்கா? இப்ப திடீர்னு அவ்வளவு பணத்துக்கு? சரி, இன்னொரு வழி இருக்கு, அதை சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். நீங்க 3 பேரும் வெளியில போயிட்டு டிபன் சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வாங்க. அதுக்குள்ள அவர்கிட்ட எங்க ஸ்டைல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தா உண்மையோட சேர்த்து பணமும் தானா வெளியில வந்துடும். எங்க அப்பா அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார். அவர் வயசானவர் சார். சார் 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 ப்ளீஸ் சார், ப்ளீஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க சார். சார் ப்ளீஸ் சார், அவர் வயசானவர் சார், கண்டிப்பா அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டார் சார். ப்ளீஸ் சார். அப்போ பணத்தை எடுத்து வைங்க. இது வேலைக்காவது போல இருக்கு. கான்ஸ்டபிள் சார் 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 ப்ளீஸ் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். சார் கொஞ்சம் டைம் கொடுங்க மாமா, சார். கொஞ்சம் சொல்லுங்க மாமா. சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் ப்ளீஸ். இப்போ ஓகே சார், கடைசியா ஒரு வழி இருக்கு. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க. நீங்க 2 பேரும் போய் உங்க அப்பா கிட்ட நல்ல விதமா பேசி எடுத்த காசை கொடுக்க சொல்லுங்க. பணம் கைக்கு வந்த அடுத்த செகண்டே அவரை கூட்டிட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். என்னன்னு மாப்ள, இன்ஸ்பெக்டர் கரெக்டா தான் சொல்றாரு. நீங்க உங்க அப்பா கிட்ட பேசி பாருங்க. யாருக்கு தெரியும், ஒருவேளை அது உண்மையா கூட இருக்கலாம். எப்படியும் 3 லட்சம் ரூபாய். அது இல்லாம அப்பாவை வெளியில எடுக்க முடியாது. சரி, இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு அவர்கிட்டே பேசுறது தான் சரி. டேய் ரவி, வாடா, அவர்கிட்டே போய் ஒரு வார்த்தை கேட்டுருவோம். அண்ணே, இவங்க சொல்றாங்கன்னு நீயும் அப்பாவை சந்தேகப்படுறியாண்ணே? டேய், அப்படி இல்லடா ரவி. அப்பாவை இங்க இருந்து வெளியில கூட்டு போறதுக்கு உங்ககிட்ட வேற ஏதாவது ஐடியா இருக்கா? டேய், சொன்னா புரிஞ்சுக்கோ. அவர் நம்மளுக்கு என்ன வேணா நினைச்சுக்கிட்டோம், என்ன வேணாலும் நினைச்சுக்கிட்டோம். அவரை வீட்டுக்கு கூட்டு போய் சமாதானப்படுத்திக்கலாம்டா. முதல்ல அவரை இங்க இருந்து கூட்டிட்டு போற வழியை பார்ப்போம்டா. வாடா. சரி சார், எங்க அப்பா எங்க சார் இருக்காரு? உள்ளதான் இருக்காரு. மாமா வாங்க, மாமா வாங்க. மாப்ள, நான் வக்கீலுக்கு ஃபோன் பண்றேன். நீங்க 2 பேரும் போய் அப்பா கிட்ட பேசுங்க. சரி சரியா? அண்ணே, வாண்ணே வா. சரி, நீங்க பேசிட்டு வாங்க மாமா. அப்பா, அப்பா, என்னப்பா இது? இங்க என்னடா நடக்குது? எதுக்குடா என்ன இப்படி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க? அப்பா, நான் திருடுனேன்னு வேற சொல்றாங்கடா. எனக்கு ஒண்ணும் புரியலடா. அப்பா, உங்களை யாருப்பா என் சூப்பர் மார்க்கெட்டுக்கு நைட் வாட்ச் பண்ண போக சொன்னது? நீங்க என்ன வேலைக்கு போறீங்கன்னு எங்க கிட்ட தெரியாம மறைச்சது இப்ப நம்மள எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு பாத்தீங்களா? சீதாட்ட என்னடா சொல்லிருக்கீங்க? அம்மாவுக்கு இப்ப வரைக்கும் நீங்க செக்யூரிட்டி மட்டும் தான் தெரியும்னு நினைக்கிறேன். திருட்டு கேஸ பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன். டேய், இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி எப்படியாவது என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிருங்கடா. டேய், சொல்லுடா ரவி, என்னடா சொல்றாங்க? திருடு போன பணத்தை நீங்க தான் எடுத்திருப்பீங்கன்னு சந்தேகப்படுறாங்க. நான் அப்படி செய்யலன்னு சொன்னீங்களா? நாங்க அப்படிதான் சொன்னோம். ஆனா அவங்க கேக்குற மாதிரி இல்ல. வேற என்னதான் சொல்றாங்க? உங்களை தனியா வச்சு விசாரிக்கணுமா? டேய், நீங்கெல்லாம் இருந்து மாடா அப்படி சொல்றாங்க? நம்ம வீட்டுக்கு மேல பேங்க்ல இருக்கிற கடன்ல இருந்து நீங்க வட்டிக்கு வெளியே வாங்கி இருக்கிற கடன் வரைக்கும் அவங்களுக்கு எல்லாமே தெளிவா தெரிஞ்சிருக்குப்பா. நான் கடன் வாங்கினதுக்கும்
உன் கடையில திருட்டு போனதுக்கு என்னடா சம்பந்தம்? ஏன்னா நேத்து நைட்டு நீங்க தான் அங்க நைட் வாட்ச்மேனா இருந்திருக்கீங்க, அதனாலதான் உங்களை சந்தேகப்படுறாங்க. ஏன்பா ஏன் கடைக்கு தான் நைட் வாட்ச்மேனா வரீங்கன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனை இப்ப வந்திருக்காதே. எங்களை கூட விட்டுருங்கப்பா. உங்களால எப்படிப்பா அம்மா கிட்ட கூட பொய் சொல்லிட்டு உங்களால இருந்திருக்க முடியுது? டேய், என்ன மன்னிச்சிருங்கடா. நான் இந்த வேலைக்கு போறது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா நீங்க எல்லாம் வருத்தப்படுவீங்கன்னு தான் சொல்லாம விட்டேன். அப்பா இப்ப அத பத்தி பேசி ஒண்ணும் ஆக போறது இல்ல. அடுத்து என்ன பண்ணணும்னு தான் யோசிக்கணும். இதுல யோசிக்க என்ன இருக்கு? அதான் இன்ஸ்பெக்டர் 3 லட்சம் ரூபா கொடுத்துட்டு வெளில போங்கன்னு சொல்லிட்டாரு. 3 லட்சம் ரூபாயா? பேசி முடிச்சிட்டீங்களா? ஐயா கூப்பிடுறாரு, சீக்கிரம் பேசி முடிச்சிட்டு வாங்க. சார் ஒரு 5 நிமிஷம் சார் வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க. டேய், எதுக்குடா 3 லட்சம்? இவன் கடையில அவ்வளவு பணம் திருட்டு போயிருக்கான். என்னடா சொல்ற? கடையில எதுக்குடா அவ்வளவு பணத்தை வச்சுட்டு போன? அப்பா இப்ப அதுவாப்பா முக்கியம். இப்ப அந்த பணத்தை திருப்பி கொடுத்தா தான் உங்களை வெளியே விடுவாங்களா? அவ்வளவு பணமா? அதுக்கு எங்கடா போறது? டேய், அதுக்கு நான் திருடவே இல்லையாடா. அதனாலதான் இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட எங்களை தனியா போய் பேசிட்டு வர சொன்னார். அப்பா நான் கேட்கிறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, மனசை விட்டுறாதீங்க. என்னடா? நீங்க வீட்டுக்கு தெரியாம போய் சொல்லி செக்யூரிட்டி வேலைக்கு போயிருக்கீங்க. அதுக்கு ஏற்கனவே கடன் வேற நிறைய ஆயிடுச்சு. அதனால நீங்களே ஏன் பணத்தை எடுத்திருக்க கூடாதுன்னு. டேய், என்னடா சொன்ன? என்ன சொன்ன? என்னடா சொன்ன? அப்பா அப்பா அப்படின்னு போலீஸ் உங்க மேல சந்தேகப்படுறாங்கப்பா. அதுக்காக? அப்பா உங்க சூழ்நிலை எங்களுக்கு நல்லாவே புரியுதுப்பா. ஒருவேளை எடுத்திருந்தா சொல்லிருங்கப்பா. அப்பா எங்களுக்கும் இதை உங்ககிட்ட கேட்கறத தவிர வேற வழி தெரியலப்பா. சத்தியமா இந்த விஷயம் நம்ம 3 பேருக்குள்ள மட்டும்தான் இருக்கும். அம்மா, அண்ணி, உமா யாருக்கும் தெரியாம நாங்க பாத்துக்கிறோம். என்ன சொல்ற நீ? ஆமாப்பா, நமக்கு இப்ப இருக்கிற நிலைமைக்கு வேற வழியே இல்லப்பா. டேய், நான் செய்யாத தப்ப ஒத்துக்க சொல்றீங்களேடா? டேய், நான் திருடனாடா? அதுவும் உன் கடையில போய் நான் திருடுவனாடா? அதுக்கு இல்லப்பா, நம்ம ரவி கடை தானேன்னு இன்னைக்கு தெரியாம எடுத்த மாதிரி நாளைக்கு அதே மாதிரி நீங்க தெரியாம வச்சிடலான்னு ஒருவேளை நீங்க நினைச்சிருக்கலாம்லப்பா. டேய், வெளியே போங்கடா. அப்பா வெளியே போங்கடா. அப்பா இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது? ஆமாண்டா, எல்லா பிரச்சனைக்கும் நான் தாட்டா காரணம். அப்பா கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. தப்பர், நீங்க 2 பேரும் எதுவுமே சொல்ல வேண்டாம். என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, போயிருங்க. அப்பா புரியாம பேசாதீங்கப்பா. நாங்களும் போயிட்டா அப்புறம் நீங்க என்னப்பா பண்ணுவீங்க? டேய், நான் இங்கே இருக்கேன்டா. போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு என்ன வேணாலும் பண்ணட்டும். பாருங்கடா, நீங்க என்ன கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் ஜெயில கிடந்து சாகிறது எவ்வளவோ மேல்றா. போங்கடா, போங்கடா. அப்பா என்ன பேசி முடிச்சிட்டீங்களா? எவ்வளவு நேரம் பேசுவீங்க? ஐயா கூப்பிடுறாரு, சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. வரோம். அப்பா போங்கடான்னு சொன்னேன். போங்கடா, என் மூஞ்சிலே முழிக்காதீங்க. போயிடுங்கடா, போங்க போங்கடா. சார். என்ன தம்பி, உண்மையை ஒத்துக்கிட்டாரா? சார் அவர் எடுக்கலையா சார்? சார் எனக்கும் எங்க அப்பா அப்படி செஞ்சிருக்க மாட்டாருன்னு தான் சார் தோணுது. எந்த திருடன் தான் செஞ்ச தப்ப உடனே ஒத்துக்கிட்டான்? சரி நீங்க கிளம்புங்க,
நான் விசாரிச்சு சொல்லி அனுப்புறேன். சார் சார் நாங்க எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துறோம் சார். அது வரைக்கும் அவருக்கு எதுவும் நடக்காம பாத்துக்குங்க சார். அது வரைக்கும் அவரை சும்மா உட்கார வச்சு வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா சார்? ஏங்க அதான் கடை ஓனரே சொல்றாருல்ல, கொஞ்சம் பொறுமையா டீல் பண்ணுங்க. இங்க பாருங்க சார், நீங்க சொல்றதால இன்னைக்கு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள வரலன்னா என்ன எதுவும் கேட்க கூடாது. விசாரணை முடிச்சு நாளைக்கு காலையில கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம். அங்க வந்து வக்கீலோட பாத்துக்குங்க. ஐயோ சார், அந்த மாதிரி எதுவும் நடக்காம பாத்துக்குங்க சார். நாங்க எப்படியும் பணத்தோட வந்துருவோம் சார். சரி போங்க மாமா, போலாம் போலாம். வரோம் சார். வாங்க வாங்க. அத்தை, கொஞ்சம் பதட்டப்படாம உட்காருங்க. போய் ரொம்ப நேரம் ஆச்சு. உங்க மாமாக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. ஆனாலும் மாமா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க கூடாது அத்தை. இப்படி யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம வாட்ச்மேன் வேலைக்கு போயிருக்காரு. அதுவும் எங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கே வேலைக்கு போயிருக்காரு. அவர் வேலைக்கு போனதுல என்னமா தப்பு? அவரு வேலைக்கு போனது தப்பு இல்லத்த. என்ன வேலைக்கு போறேன்னு யாருக்கும் தெரியாம இப்படி வாட்ச்மேன் வேலைக்கு போனதுதான் தப்புன்னு சொல்றோம். இந்த வீட்ல எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தா அவர் ஏமா வேலைக்கு போறாரு? எவ்வளவு கடன் இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. பண தேவை இருக்கிறதுனால தானே எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்லன்னு வேலைக்கு போயிருக்காரு. அவர் பண்ண வேலையால தான் இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் போலீஸ் வர மாதிரி ஆயிடுச்சு. அத பத்தி பேசுறதுக்கு இதுவா நேரம்? முதல்ல அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரிய வேண்டாமா? ஒன்னும் ஆயிருக்காது சம்பந்தியம்மா. உங்க மருமகளுங்க கேட்கறதுலயும் நியாயம் இருக்குல்ல சம்பந்தி. ராஜா, அப்பா எங்கடா? நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? சொல்றேன் இருங்கம்மா. மேகலா தண்ணி எடுத்துட்டு வா. சொல்றேம்மா. போய் எடுத்துட்டு வா. டேய் ரவி, நீயாவது சொல்லுடா, அப்பாக்கு என்ன ஆச்சு? அவர் ஏன்டா கூட்டிட்டு வரல? நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. அவருக்கு ஒண்ணும் இல்ல, நம்ம எல்லாத்தையும் பேசுவோம். என்னடா ஒண்ணுமே சொல்லாம இருக்க? என்னம்மா சொல்றீங்க? இவரை யார் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போக சொன்னது? இவரால இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை பாருங்க. அவர் திட்டுறது இருக்கட்டும், முதல்ல அப்பாக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுடா. என்னத்த ஆச்சு? அந்த இன்ஸ்பெக்டர் விடவே மாட்டேங்கிறான். பணத்தை இவர் தான் எடுத்துருப்பாருன்னு அடிச்சு சொல்றான். ஏன்னா பணம் திருடு போனப்போ இவர் மட்டும் தான் அங்க இருந்திருக்காரு. போலீஸ்காரங்க என்ன வேணாலும் சொல்லட்டும்டா. ஏன் உங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாதா? அதெல்லாம் சரிதாமா. வாட்ச்மேன் வேலைக்கு போனதையே வீட்டுல மறைச்சிருக்காரு. அதுவும் ரவிக்கு தெரியாமலே அவன் கடைக்கு நைட் டியூட்டிக்கு போயிருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது போலீஸ்காரங்களுக்கு சந்தேகம் வராம இருக்குமாமா? இத பாருங்கம்மா, கடையில இருந்து 3 லட்சம் ரூபாய் காணாம போயிருக்குன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். போலீஸ்காரங்க கேஸ முடிக்கணும்னா அந்த 3 லட்சம் ரூபாய் வேணும். அத ஸ்டேஷன்ல கட்டிட்டா அவரை ரிலீஸ் பண்ணுவாங்க. ராஜா, இப்படி திடீர்னு 3 லட்சம் ரூபாய்க்கு நான் எங்கம்மா போறது? எப்படிமா அவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்ண முடியும்? யார் தருவா நமக்கு? ரவி, ஏதாவது பண்ணி முதல்ல உங்க அப்பாவை கூட்டிட்டு வாடா. அவரை தனியா வேற விட்டுட்டு வந்திருக்கீங்க. என்னடா ஒண்ணுமே பேசாம இருக்க? அம்மா, என் நிலைமை உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப அந்த கடையே மாமா கொடுத்த பணத்துல தானே ஓடிட்டு இருக்கு.
எனக்கே என்ன பண்றதுன்னு தெரியல. உமா, அத்தை ஆபீஸ்ல ஏதோ 10,000 20,000 அட்வான்ஸ் வாங்கலாம். திடீர்னு 3 லட்சம்னா எப்படி அத்தை தருவாங்க? எல்லாருமே இப்படி சொன்னா நான் என்னமா பண்றது? டேய், ஏதாவது பண்ணி உங்க அப்பாவை கூட்டிட்டு வாங்கடா.